ஆக்ஷன் கேமரா வாங்கணும்னு நினைச்சாவே மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்குறது GoPro தாங்க. அதிலே GoPro 13 தாங்க இது வரைக்கும் அதிகமாக சேல் ஆன கேமராங்க. அப்படி என்னதான் இந்த கேமராவில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் ஒருவேளை அந்த கேமரா வாங்கினீங்கனாக்கா ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ, வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது GoPro 13 Black Hero அது பண்டில் அந்த பேக்கேஜோட அன்பாக்சிங் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேக்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க GoPro 13 Black. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்டி ஃபில்டர் இருக்குது, அல்ட்ரா வைட் இருக்குது, மேக்ரோ இருக்குது, அப்புறம் அனமோர்பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வைட் லென்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைட்லேயே போட்டிருப்பாங்க இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 5.3 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 4K வந்து பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 13x ஜூம் இருக்குது இதில். நெக்ஸ்ட் HDR எடுக்கலாம், HDR வீடியோ அண்ட் LG. அப்புறம் லென்ஸ் மோட் ஆட்டோ டிடெக்ஷனும் இருக்குது. 70MP ஃபோட்டோ எடுக்கலாம், நம்ம சூப்பர் ஃபோட்டோ HDR ரா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஹைப்பர் வியூ இருக்குது, அல்ட்ரா வைட் எஃப்எஸ்சி இருக்குது, டைம் ஸ்லாப்ஸும் இருக்குது, அப்புறம் 10 பிட் கலர்ஸ் இருக்குங்க. இது லாஸ்ட் வெர்ஷனோட கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, GPS இருக்குங்க இதில். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 மீட்டர் வரைக்கும், அதாவது 33 ஃபீட் வரைக்கும் நம்ம உள்ளே போய் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைட் ஸ்டெபிலிட்டி, அதாவது வீடியோ ஸ்டெபிலைசேஷன் அது பார்த்தீங்கன்னா 6.0 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் ஸ்மூத், அதாவது நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணும்போது இந்த ஷேக். நான் இது பர்ச்சேஸ் பண்ணது அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணதாங்க. அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் ப்ராடக்ட் சொல்லிட்டு இந்த வாய்ட் லேபிள் கொடுத்துருப்பாங்க. இது கிளியாமல் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து இதில் வாய்டுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக கிழிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி வாய்டுன்னு சொல்லியிருந்தாக்கா இது ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்னு அர்த்தம். அதனால் இது மெயினாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா நல்லா தெரியுதா, கிளியராக வாய்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தாக்கா ரிட்டர்ன் பண்ணுறேங்க, ஓப்பன் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து லேபிள் கிளியாமல் இருக்கணுங்க. இது வந்து இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணுற ஏரியா. இதுவும் கிளியாமல் இருக்கணும். சப்போஸ் கிழிச்சிருந்தாங்கனாக்கா இந்த பாக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுதாங்க பாக்ஸு. பாக்ஸில் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஹெவி ஃபைபர் மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க போல். ஜிப்புமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்மூத்தாக வந்து ஓப்பன் ஆகுதுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்ஸ் இருக்குது. குயிக் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் மூலிமா வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் GoPro சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய லேபிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, வாவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 64 GB A2ல இருக்க ஸ்கேன் டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் கார்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ இது வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் வந்து ஒரு 800 வரும். அது 800 to 1000 வரும். ஐ திங்க் 128 GB வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1100 வருதுன்னு நினைக்கிறது. ஸோ நமக்கு வந்து 64 GB வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேயே இந்த பண்டில் பேக்லேயே வருது இது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது. இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கிரிப்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னாக்கா நீங்கள் ஹேண்டில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக இது ஜஸ்ட் இப்படி ஹேண்டில் போய்ட்டு நீங்கள் அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சோங்களேன், உங்கள் கையிலேருந்து போகாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் கேமரா விட்டுட்டிங்கன்னா கூட அப்படியே மாட்டிக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இது. நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் வந்து லாக் பண்ணுறதுக்காக இருந்ததுங்க. இதில் தான் நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இந்த இதை இப்படி மேலே தூக்கிட்டு இதை நீங்கள் இப்படி வச்சு இன்சர்ட் பண்ணிங்கனாக்கா லாக் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராலாம் வந்து இந்த இதில் ஓப்பன் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துவாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறதுனாக்கா தான் நம்ம ஃப்ரெஷ் பீஸ்னு அர்த்தம். ப்ளஸ் இந்த பண்டிலே பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வந்து இருக்குங்க. 2 பேட்டரி ஃப்ரீயாக வருது. இது வந்து 1950 நினைக்கிறேன். 1950 mAh லித்தியம் பேட்டரி இது. இல்லை அது 2 பேட்டரி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கேமராலே ஒரு பேட்டரி இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 3 பேட்டரி நம்ம போட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து சார்ஜிங் கேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. C டைப் டு C டைப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு ராட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேபி வந்து பார்த்திங்கனாக்கா கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இதில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேமராங்க. ஸோ இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் நம்ம கிட்டில் இருக்கிறது. ஹேண்டிலுக்கு வந்து ஒரு லாக்கு, ப்ளஸ் வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. 2 வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான கேமராக்கோ இல்லை கேமரா ஹோல்ட் பண்ணுறதுக்கான இது, ப்ளஸ் வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா பண்டில் இவ்வளோ தான் வருது. பேட்டரி மறந்துட்டேன். 2 பேட்டரி வருது.
2 பேட்டரி வருதுங்க. இதுதான் நம்ம கேமராவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கேமரா எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம கேமரா பிரித்து பார்த்துருவோங்க. கேமரா பிரித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே லென்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ பேக் சைடில் ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது, ப்ளஸ் லென்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஒரு பேட்டரி இருக்கான்னு செக் பண்ணிப்போம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஹோல்டர் போடுறதுக்காக வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இது பிடிச்சி இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுதுங்க. இதுக்குள்ளே பேட்டரி எதுவும் இல்லை. ஸோ நமக்கு வந்து 2 பேட்டரி தான் வந்திருக்கு இதில். ஸோ நம்ம வேணா அடிஷ்னலாக பேட்டரி நம்ம வாங்கிக்கணும். இதுதான் சார்ஜிங் போட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி தான் சார்ஜ் பண்ணணும். இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, ஜஸ்ட் இது நீங்கள் இப்படி கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஐ திங்க் 12 இந்த ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். 13 இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரி போட்டுடலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின் இருக்குங்களா, நீங்கள் ஸ்க்ரீன் இப்படி வச்சுட்டிங்கனாக்கா இந்த பின்னை வந்து இந்த டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாக் பண்ணிட்டா போதுங்க. அவ்வளோ ப்ராப்பராக லாக் ஆகிருக்கான்னு பார்த்துவாங்க. லாக் ஆகிட்டு ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், பவர் பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா பவர் ஆன் ஆகிடும். ஒரு 3 பீப் சவுண்ட் வருதுங்க. அவ்வளோதான், ஆன் ஆகிடுச்சு. GoPro எடுத்தோன்னே GoProங்கிற விண்டோ தான் வருது. நெக்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ், பை யூஸிங் GoPro அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ் இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு வேண்டாம். டர்ன் ஆன் கண்ட்ரோல் யுவர் கேமரா யூஸிங் யுவர் டிவைஸ், அதுவும் நான் இப்போ வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறமா நான் போட்டுக்கிறேன். எஸ்டி கார்டு இல்லைன்னு சொல்லுது. இதில் இன்பில்டாகவே வந்து ஒரு 13 GB இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேட்ரி வந்து 20% தான் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. ஸோ எஸ்டி கார்டு வேணால் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு எஸ்டி கார்டு போடணும்னு சொல்லுது. நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்க இந்த 64 GB எஸ்டி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்சர்ட் பண்ணோன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டி கார்டு எப்படி போடணுன்னாக்கா, எஸ்டி கார்டை இந்த டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிங்கனாக்கா லாக் ஆகிடுங்க. அவ்வளோதான், நம்ம பேட்டரியும் போட்டாச்சு, எஸ்டி கார்டும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, 2 தடவை டக் டக் டக்குன்னு சவுண்ட் வருது. இந்த லைட் வந்து பீப் வருது, பீப் சவுண்ட்ஸ் வருது, அதுக்கப்புறமா ஆன் ஆகிடுது. இப்போ நம்ம இங்கிலீஷ், மெத்ரி, ஜிபிஎஸ் இப்போ வேண்டாம், வாய்ஸ் கண்ட்ரோலும் இப்போ வேண்டாம். ஸோ ஸ்கேன் டு ஃபினிஷ் செட்டிங் யுவர் GoPro யூஸிங் குயிக் வேக். இப்போ நான் அந்த குயிக் வேக்கில் போய்ட்டு நான் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணி சொல்லுது. இது நான் ஜஸ்ட்டு வந்து என் மொபைலில் நான் ஸ்கேன் பண்ணோன்னா போதும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வருங்க. அதெல்லாம் வந்து இந்த நீங்கள் குயிக் ஆப் மூலிமாவே வந்து GoPro வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பேர் பண்ணிட்டேன். பேர் பண்ணி ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே அப்டேட் ஆக ஆக அங்கேயும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் ஆன முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அப்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, திரும்ப ஆன் ஆகும். அது எதுக்குனாக்கா அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த புது வெர்ஷனை வந்து கேமராவில் கொண்டு வந்துடும். அப்டேட் முடிஞ்சுன்னா அது அப்டேட் கம்ப்ளீட்டட் சொல்லி வந்துச்சுங்க. வந்தோடனே உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடுச்சுங்க. ஒரு சில செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. முடிஞ்சோடனே நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன், அதுலேயும் சேஞ்ச் ஆக பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோ மோடு வேணால் ஃபோட்டோ மோடு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்லேயே எல்லா கண்ட்ரோலும் வச்சுக்கலாம். செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதே ஸ்க்ரீன் தான் பேக் சைட்லேயும் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அதே தான் வந்து பேக் சைட்லேயும் தெரியும். பாருங்கள், நம்ம என்ன வீடியோ இருக்கணுமோ அதுதான் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் தெரியும், அதுதான் பேக்லேயும் தெரியும். நெக்ஸ்ட் மெயினாக வந்து டச் ஸ்க்ரீன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து கேமராவோட பட்டனுங்க. இந்த பட்டன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகும். பாருங்க, அவ்வளோதான், ஃபோட்டோ கேப்சர் ஆகுது. நீங்கள் வீடியோ எடுக்கிறனாலும் வீடியோ வந்து எடுத்துக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். நான் சிம்பிளாக யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேங்க. ரொம்ப சிம்பிளிஃபை தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் ஆப்ரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபோட்டோ வேணா ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், கேமரா வேணா கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் வீடியோ டைம் ஸ்லாப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வீடியோ இப்போ வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வீடியோவில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மோடு வேணும், எஸ்டிஆர் வேணால் எஸ்டிஆரில் செட் பண்ணிக்கலாம்.
இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மோட்னாக்கா பார்த்தீங்கன்னா 5.3Kல வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து எஸ்டிஆர்ல மோட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே 5.1னா 5 மோட்லேருந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து வீடியோவை எந்த குவாலிட்டியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். கேப்சரிங் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஹெச்டியோட இது 180p ஓகேங்களா, ஐ மீன் 1080 பிக்சல்ஸில் வந்து கேப்சர் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா 4K மோடில், இது வந்து பார்த்திங்கனாக்கா 5.3K மோடு, இதுதான் ஹையஸ்ட்டு. இந்த மோடில் வந்து வச்சு நம்ம குவாலிட்டி ஆஃப் த வீடியோ வந்து கேப்சர் பண்ணோம். என்ன கேட்டிங்கனாக்கா நான் 4.Kல தான் அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 5.3 வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கேமரா வந்து ரொம்ப ஹீட் ஆகும். நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திரும்ப வந்து ஷூட் பண்ணுங்கள். இந்த மோடில் வச்சிங்கனாக்கா 4Kல வச்சிங்கனாக்கா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 4Kல வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரேமில் வேணும், வைட் ஸ்க்ரீனில் வேணுமா இல்லை வேர்ட்டிக்கலாக வேணுமா? வேர்ட்டிக்கல்னாக்கா இந்த மோடில் இருக்கும். அதான் நீங்கள் இப்போ இதெல்லாம் எடுக்கிறீங்களா, இன்ஸ்டா வீடியோலாம் எடுக்கிறீங்களா, அதுக்கெலாம் வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரேம்னாக்கா நம்ம வந்து வீடியோ ஃப்ரேமில் வரும். அது இந்த மாதிரி ஃப்ரேமில் வரும். இதே நீங்கள் இந்த மோடில் வச்சிங்கனாக்கா வெர்டிக்கல் மோடு வரும். நம்ம இப்படி வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் ஸ்க்ரீனில், நான் ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்கிறேங்க. இது வந்து ஜூம் ஆப்ஷன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப் டு 8x வரைக்கும் ஜூம் இருக்குது. 8x போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா 2.7K தான் வரும். அந்தளவுக்கு கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி. ஸோ மேக்ஸிமம் வந்து 1Kல வச்சு எடுங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோலையும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூப்பர் ஃபோட்டோன்னு இருக்குது, ஃபோட்டோ மோடு, பர்ஸ்ட் மோடு இருக்குது, நைட் ஃபோட்டோவும் இருக்குது. அது தகுந்த மாதிரி நீங்கள் இதுலேயும் வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நீங்கள் இந்த சைடு கிளிக் பண்ணிங்கனாக்கா நான் எடுத்த வீடியோ வந்து ஒரு ப்ளே ஆகும் பாருங்க. அதாவது நீங்கள் கீழேருந்து புல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வியூ பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஜஸ்ட் நீங்கள் மேலேருந்து பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸ் வரும். நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸும் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இங்கே லெஃப்ட் சைடில் இது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எஸ்டி கார்டோட மெமரி சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனோட. உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஒய்ஃபை வேணும், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஜென்ரல் செட்டிங்ஸு, ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கண்ட்ரோல் வச்சுக்கலாம், ஆடியோ, டிஸ்பிளே, எல்லா செட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே இருக்குது. நீங்கள் லாங்குவேஜ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த கேமராவில் வந்து அவ்வளோதான், உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. பட் ஆனால் ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளவுடு கூடங்க அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். க்ளவுட் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் 2 TB வரைக்கும் மெமரி கார்டு இருக்குது. அது வரைக்குமே நீங்கள் வந்து மெமரி கார்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். பட்னா கொஞ்சம் ஓவர் ஹீட்டாக இருக்கும், இல்லை லைட்டாக ஹேங் ஆகும். என்னை கேட்டாக்கா மேக்ஸிமம் 256 GB வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. சரி, இது எப்படி ஆஃப் பண்ணுறது கேட்டிங்கனாக்கா ஜஸ்ட் இந்த பவர் ஆஃப் பட்டனா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கேமராவை ஹேண்டில் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட் அப்படி புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். லாக் ஆனதுக்கப்புறமா கேமரா வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இன்னொரு ராட் ஒன்று கொடுத்துருப்பாங்க கேமராவுக்கு, பார்த்தீங்களா. இதை போட்டு கேமரா கீழே பார்த்தீங்கன்னாக்கா 2 லாக் இருக்கும். இதை 2 இப்படி எடுத்துக்கணுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்படி பண்ணி எடுத்துகிட்டு இது என்ன பண்ணும், நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த த்ரெட் இருக்கும். அவ்வளோதாங்க. இது போட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுக்கு கேமரா வந்து அப்படியே லாக் ஆகிடும். நீங்கள் அப்படியே வச்சு ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். அதை நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் ஹேண்டியாகவும் இருக்குங்க. பாருங்க,
அழகாக அப்படி வச்சு நம்ம ஷூட் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு ஷூட் பண்ணலாம். நீங்கள் இப்போ தண்ணியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஷூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் வந்து இது ட்ரைபேடாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட்டு வந்து ஹேண்டிலாக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு ட்ரைபேடாக இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல ஒரு 4 இல்லை ஒரு 3 ஸ்டாண்டு மாதிரி வரும். அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 3000 ரூபாங்க. ஸோ 3000 ரூபாய்க்கு ஒருத்தான் கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எரியுதுங்க. ஸோ இட் மீன்ஸ் சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். பட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் காட்டல. ஃப்ரண்ட்லேயும் காட்டல, பேக்லேயும் காட்டல. பட் நான் சார்ஜிங் மட்டும் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி காட்டுது. இந்த லைட் ஆனில் இருக்கு பாருங்கள். ஸோ இட் மீன்ஸ் சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தனியாக வந்து சார்ஜர்லாம் விற்குதுங்க. அந்த சார்ஜர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது 2 பேட்டரி மட்டும் ஹோல்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது கோப்ரோலையும் வைக்கிது, சம் லோக்கல் மேடும் கிடைக்குது. அதில் எது உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கேமரா வாங்கினதுக்கப்புறமா நிறைய இடம் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேங்க. அதிலோட கிளாரிட்டியில் பாருங்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மெயினாக வந்து டே மோட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளாரிட்டி வந்து பக்காவாக இருந்துச்சு. நைட் மோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதோட வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 49,000 சொல்லி போட்டிருக்காங்க. நான் ஆஃபரில் வாங்கினது 39,990க்கு வாங்கியிருந்தேங்க. சம்டைம்ஸ் மட்டும் அந்த ஆஃபர் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 43,000 வந்து காட்டும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த ஆஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஓகே, சரிங்க, இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.